யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். ஃபைன். இப்போ இதான் என்னோட ப்ராஜெக்ட்னு வச்சுங்க, ஓகேவா? இப்படி தானே பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. இப்போ இதான் ஃபர்ஸ்ட் பேஜ், ஓகேவா? இந்த பேஜ் என்ன பண்ணுங்க, பாருங்க இங்க எக்ஸ்போர்ட் ரைட் சைடில் இருக்கா, எக்ஸ்போர்ட்டு. இதுல பிடிஎஃப், எஸ்விஜி, பிஎன்ஜி இருக்கா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎன்ஜி அப்படின்னு போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டர் நேம், எதனா ஒரு நல்ல ஃபோல்டர் நேம், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோல்டர் நேம்ல பிளேஸ் பண்ணிக்கணும். சரி, அப்போ நான் சும்மா டெஸ்க்டாப்ல போடுறேன்னு வச்சுங்க, ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ண ஓகே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஆமா 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 ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? ஸோ இப்போ பிஹேன்ஸ்குள்ள வந்தாச்சு, ஓகேவா? பிஹேன்ஸ்ல என்னோட ப்ரொஃபைல் இருக்கு. நான் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும், நீங்களுமே கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நேராக போயிட்டு இதில் வந்து பிஹேன்ஸ் ப்ரொஃபைல் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வரும், சரியா? இங்கே ஷேர் யுவர் ஒர்க்குன்னு இருக்கா. இந்த ஷேர்ன்ற ஒர்க்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுறீங்க, ஓகேவா? இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் போட போகிறது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ், சரியா? ஸோ இமேஜ் போடுறீங்க. ஓகேவா? அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்த செக்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்க, மறுபடியும் இன்சர்ட் இமேஜ். ஸோ ஒரு அனதர் இமேஜ். ஸோ இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணணும். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செக்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ண போகிறேன், இல்லை டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன்னா அங்கே டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து சென்டர் எலமெண்ட்டாக பண்ணலாம், லெஃப்ட் எலிமெண்ட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ சப்போஸ் இல்லை என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லிங்க் கொடுத்துக்கலாம். இங்கே அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கு, ஓகேவா? சரியா? இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் முடிச்சிட்டேன். இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் கண்டினியூ பண்ணி உள்ளே போட போகிறேன். அது அடுத்து என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டினியூ கொடுத்துட்டு என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றதை இங்கே கவர் பேஜில் செட் பண்ணணும். இந்த கவர் பேஜ் இங்கே செட் பண்ணலாம். நீங்கள் இந்த கவர் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைனும் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் டிசைன் பண்ணி வைக்கலாம் இது ஆக்சுவலாக, ஓகேவா? சப்போஸ் இப்போ நான் அதை வைக்கிறேன்னா ஓகே. ஓகேவா? வந்துருச்சா? சரி, இப்போ இது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ கிராப் கொடுத்துட்டு இப்போ ப்ராஜெக்டோட டைட்டில் இப்போ வந்து கேஸ் ஸ்டடி, யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி அபவுட் வாட். நீங்கள் என்ன பண்ணீங்க, பேங்கிங் தானே? எல்லாமே அந்த நேமை போட்டுட்டு, ஓகேங்களா? இங்கே ஹேஷ்டேக்ஸ் போடணும். டேக் என்னன்னா ட்ராவல் யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி, சும்மா அந்த மாதிரி இங்கே டேக்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஏற்கனவே போட்ட மாதிரி இது வந்து கீவேர்ட் லைக் ட்ராவல்
யூஎக்ஸ் அந்த மாதிரி சும்மா போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. சரியா? ட்ராவல் யூஎக்ஸ் அப்படி போட்டிங்கன்னா ஒரு டேக் ஆட் ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டடி யூஐ யூஎக்ஸ் ஃபிக்மா அங்கே ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்துடும். நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? அடுத்து வந்து என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணீங்க? அதுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து கிராஃபிக் இன்ட்ராக்ஷன் டிசைன் பண்ணியிருக்கீங்க, ப்ராடக்ட் டிசைன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கிராஃபிக் டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அப்புறம் விசிபிலிட்டி எவ்ரி ஒன். இங்கே இது வந்து ஆல் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கா, ஆல் ரைட்ஸ் ரெசிடென்ட் இருக்குது, சம்திங் அந்த மாதிரி இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லாது. சரியா? நீங்கள் வந்து சப்போஸ் இஃப் யூ ஹாவ் எனி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரைன் இருக்குன்னா ஆல் ரைட்ஸ் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ சப்போஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அடல்ட் ஓரியன்டாக இருந்ததுன்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே ஆடு சப்போஸ் வேறு யாராவது இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் அவங்களோட கொலாபரேஷன் ஐடி அவங்களுடைய அவங்களுடைய நேம் போட்டிங்கன்னா இங்கே வந்துடும், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பப்ளிஷ் பண்ணுறேன், ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறேன். அவ்வளோதான், பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். சப்போஸ் இப்போ இந்த ஒர்க்கை வந்து நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் ப்ராஜெக்டில் போயிட்டு செட்டிங்ஸ்லேயும் இங்கே வந்து விசிபிலிட்டியில் ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா ஹைட் ஆகிடும். சரியா? டெலிட் பண்ணலாம், மறுபடியும் அப்லோட் பண்ண மறுபடியும் அப்லோட் பண்ணல நீங்கள். அப்புறம் அந்த டைமில் கண்டென்ட் கீவேர்டில் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறது தேவைப்படும் இல்லையா? அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹைட்டில் போட்டிங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா அது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. இப்போ என்னோட ப்ரொஃபைல் நான் போய் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ இது ப்ரைவேட் மோடில் இருக்குது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலாக நான் இங்கே போய் டெலிட் கூட பண்ணலாம். ஓகேவா? இதுதான் அந்த ப்ராசஸ். இப்போ டெலிட் ஆகிடுச்சா? இப்போ இது பார்த்தீங்கன்னா எடிட்டு, க்ளோனு, ப்ரொமோட்டு, ஓகேங்களா, பின், சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர்வியூ, அன்பப்ளிஷ், டெலீட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பட்டனில் இருக்கும். சரியா? சப்போஸ் எதனா டிராஃப்டில் வைக்கணும்னா இங்கே டிராஃப்டில் வச்சுக்கலாம். நீங்கள் டிராஃப்ட்னா பப்ளிஷ் பண்ணாமல். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை பண்ணுங்க. புரியல? அதுதான் இப்போ லாகின் அதை உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்ட பிறகு தொர்கல்ல பார்த்தீங்களா பிரேமா லிங்க், பர்மா லிங்க்னு இருக்கா? இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அங்கே நீங்கள் போட்டிருக்கிறது அந்த 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 மேம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பிஹான்ஸில் போட்டுட்டு, ஓகேவா, பிஹான்ஸில் போட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஃபஸ்ட்டு பிஹான்ஸில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்லோட் பண்ணிட்ட பிறகு லிங்க் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மேடமுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பேக் பண்ண சொல்கிறேன். இப்போ உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? புரியல? உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இருக்குது அந்த இதில் அப்லோட் பண்ணுறதுல? எனக்கு டவுட், எப்படி இமேஜா மாத்துறது? இப்போ அதான் சொன்னேனே, எக்ஸ்போர்ட் as a PNG. ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஃபிக்மாவில் சொல்லியிருக்கேன் எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு ஃபைல் எக்ஸ்போர்ட் இதோ இருக்கு பாருங்கள்,
தெரியுதுங்களா? இது மூலமா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதுதான் பேசிக்கா ஒரு பிஹேன்ஸ்ல எப்படி நீங்க அப்லோட் பண்ணலாம் உங்களோட ஃபைலை, உங்களோட ஒர்க்கை எப்படி ஷேர் பண்ணலாம்னா இப்படி தான் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. முடிச்சிட்ட பிறகு எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்க. அந்த லிங்க்கை நான் வந்து ஹெச்ஆருக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? ஓகே, பார்க்கலாமா? சீக்கிரமா முடிச்சுட்டு அனுப்புனீங்கன்னா நான் உங்கள் ப்ரொஃபைலில் ஆல்ரெடி அனுப்பிட்டேன் நான் உங்களுக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ இல்லாமல் இருக்குது, அதனால தான் நான் பண்ணாமல் இருக்குன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் அதை முடிச்சுட்டு எனக்கு சொல்கிறீங்களா? ஏதாவது சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ என்னோட பேஜில் போய் பாருங்க, நான் எப்படிலாம் போட்டிருக்கிறேன் பாருங்க. இல்லை இன்னொருத்தவங்களோட பேஜில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸாக வேற வேற ப்ரொஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது இதில் எதுவுமே தப்பு ரைட்னு எதுவுமே இல்லை ஸ்ரீ. ஓகேவா? நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எதெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்கள். எனக்கு அப்படி தான் ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இவர் எப்படி பண்ணியிருக்காரு? இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஓகே, இதே மாதிரி நம்மளும் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு சம்திங் எதாவது ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ எவ்ரி திங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தி அதர்ஸ் ஒன்லி. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி போடுங்க. நான் அதில் கரெக்ஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது நான் சொல்றேன் நான்.